ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜித்துஸ் ஃபேஷன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் 15 தான் பார்க்க போகிறோம். கிளாஸ் 15ல் நம்ம வந்துட்டு பீகாக் டிசைன் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பேசிக்ஸ் போட்டோம்ல, அதில் மேங்கோ டிசைன் அதை வந்து தனியாக வரைஞ்சிட்டு மேலே ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நெக் போர்ஷன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு அந்த ஃபெதர் போர்ஷன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஷேப் வந்து அழகாக போட்டுட்டு இந்த ரெண்டு இடம் ஜாயினர் இடத்துல வந்துட்டு நம்ம கேப் இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லைன் போட்டு அம்ஸு அப்புறம் லைன் போட்டு லீஃப் அந்த மாதிரி கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன டாட் வச்சு சர்க்கிள் போட்டுட்டு அந்த இடம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக் போர்ஷன் எல்லாமே ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம லைன்ஸ் அம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து பார்க்க அழகாக இருக்கும் நமக்கு. ஓகேவா? லைன்ஸ் அம்ஸு இல்லைன்னா ஸ்ப்ரில் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? மற்ற எந்த டிசைனும் அங்கே போட்டால் வந்து ரொம்ப ஹெவியாக தெரியும். இதுதான் வந்து சிம்பிளாக நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டு அந்த மேங்கோ மாதிரி போட்டிருக்குறோம்ல, அந்த டிசைனுக்குள்ளே வந்துட்டு ஒரு சின்னதாக அதுக்கு வந்து அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்குள்ளே நம்ம ஸ்ப்ரில்லு ஃப்ளவர் டிசைன் ஆர்ம்ஸ் போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைன் போட்டுட்டு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? மேலே சின்னதாக ஒரு இது மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம இந்த சர்க்கிள் இந்த மேங்கோ டிசைன் மாதிரி தான் பேசிக்ஸ் வச்சு ட்ரா பண்ணணும். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் கீழே பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு ஃபெதர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக் போர்ஷன் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே பேலன்ஸ் இங்கே ஜாயின் ஆகிற இடத்துல வந்து நம்ம கோடு போட்டோம்ல, இங்கே வந்து நம்ம ஒரு ஃபெதர் மாதிரியே ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். டாட் வச்சு சர்க்கிள் போட்டுட்டு அங்கே ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த நெக் ஏரியாவில் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து அம்ஸ் லைன்ஸ் கொடுத்து தான் ஃபில் பண்ணுறோம். ஸோ இந்த மேங்கோ டிசைன் மாதிரி இருந்ததில்ல, அங்கே வந்து செக்குடு மாதிரி கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டு இங்கே ஃபெதரில் வந்து இந்த ஃப்ளவர் மாதிரி நம்ம போட்டுக்கிறோம் ஃபுல்லாகவே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்கிற மாதிரி திரும்பி பார்க்குற மாதிரி இது வந்து பீகாக் டிசைன். ஓகேவா? பேக்கில் வந்து ஃபெதர் வந்து மேலே தெரிகிற மாதிரி இந்த டிசைன். ஓகேவா? இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நெகட்டிவ் ஃபீலிங் வச்சு ட்ரா பண்ணுறது இது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு ஃபெதர் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ அதுக்கு நோஸு நெக்ஸ்ட் ஒரு டாட் மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஃபுல்லாகவே இங்கே வந்து ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லைன் போட்டு அம்ஸ் கொடுப்போம்ல, அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டு லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஃபில்லிங் மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபெதர் மேலே போட்டிருக்கோம், இங்கே வந்து சர்க்கிள் மாதிரி போட்டுக்கலாம். அந்த ஃபெதரை இது வந்து கனெக்ட் ஆகிற இடத்துல இங்கே சின்னதாக ஒரு ஸ்ப்ரில் மாதிரி போட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகேவா? மேலே ஃபெதர் போட்டுடலாம். அந்த ஃபெதரை சுற்றி வந்து நம்ம அம்ஸ் டிசைன் மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து ஒரு லைன்ஸ் மாதிரி போட்டு அதில் லீஃப் மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த ஃபெதரில் வரும்ல, ரவுண்டாக வரும்ல, அந்த ஷேப்பு வந்து பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுட்டு உள்ளே வந்து நெகட்டிவ் ஃபில்லிங் மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதே இது டிசைனே வந்துட்டு நம்ம மேங்கோ மாதிரி போட்டுருக்கலாம், அந்த டிசைனுக்கு வந்து கொடுத்துக்கலாம்.
ஸோ இன்னும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி. ஓகேவா, இது வந்து மேலே வந்து ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கலாம். இது நம்ம ஆப்ஷன் தான், இது வரையிறதா வரைஞ்சிக்கலாம், இல்லைன்னா அப்படியே நம்ம கீழே வந்து வேறு டிசைன் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சர்க்கிள் போட்டுட்டு, இது தாங்க இதில் பேசிக்கு. இந்த சர்க்கிளும் இந்த மேங்கோ டிசைன் தான் பேசிக்கு. சாரி, நாங்கள் மாற்றி சொல்லிட்டேன். இங்கே வந்து திரும்பி இருக்கிற மாதிரி பீகாக்கு ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா, இங்கே வந்துட்டு ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கேப்பில் ஃபெதர் ஒன்று சைடில் பார்த்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு இங்கே ஃபுல்லாகவே லைன் சம்ஸ் கொடுத்து இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அங்கே வந்து ஸ்வில் டிசைன் மாதிரி போட்டுட்டு அங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபெதர் மாதிரி போட்டுலாம் அங்கே உள்ள எல்லாமே வந்துட்டு ஒரு லைன் கொடுத்துட்டு கோடு கோடாக போட்டு நம்ம நார்மல் ஃபெதர் போடுவோம்ல அந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது ஒரு சிம்பிளான டிசைன் தான். இதே மாதிரி மேங்கோ மாதிரி போட்டுட்டு மேலே நெக் போர்ஷனுக்காக சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு அதை வந்து நெக்கு மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த மேங்கோ டிசைன் மாதிரி போட்டிருக்கோம்ல அது உள்ளவும் வந்து நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங் மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த டிசைன்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.